ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா ஒரு 6 to 10 இயர்ஸ் உள்ள குழந்தைங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற அந்த மெச்சூரிட்டி கண்டிப்பா இருக்கு. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? அவங்களையும் கேட்டு இப்ப நாங்க தியேட்டர் போறோம், உனக்கு தியேட்டர் எங்க கூட வரதுக்கு விருப்பம் இருக்கா, நீ கம்ஃபர்டபிளா இருப்பியா, இந்த மாதிரி குழந்தைங்களோட அந்த தாட்டையும் ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க ஒரு இடத்துல கம்ஃபர்டபிளா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை கூட கூட்டிட்டு போகணும். கரெக்ட். ஓ இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டு. கிளம்புன்னா கிளம்பி போக போறோம், வா சாப்பிடலாம்னா ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட போறோம், அப்படியே லைவ்லியா வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான். இதுக்கு என்ன இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இப்ப நம்ம எங்கேயாவது போறோம்னா நம்ம ஹஸ்பண்டையோ இல்ல பெரியவங்களையோ அப்படியே என் கூட வான்னு கூட்டிட்டு போக மாட்டோம்ல. அதுக்கு என்னப்பா என்ன அவங்க கிட்ட சொல்லி அவங்க விருப்பத்தை கேட்டுதானே நம்ம கூட்டிட்டு போவோம். சோ ஒரு குழந்தை இருக்கும் போது அந்த குழந்தையோட விருப்பத்தை கேட்கலாம்ல. பைத்தியக்காரங்களாடா நீங்க, என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? இப்படி சொல்லிதான் எந்த விழாக்கும் கூட்டிட்டு போறது இல்ல, சொந்தக்காரங்க விட்டு கூட்டிட்டு போறது இல்ல. இதுல மீன்ஸ் வேற ஆயிரும், சொந்தக்காரங்க எல்லாம் கெட்டவன்னு சொல்லிட்டு. வெரி குட்ரா. அது எப்படி எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க. இப்ப மாமா வீட்டுக்கு போறதுன்னு முடிவு எடுக்கிறீங்க, கேட்டா இல்ல எனக்கு கம்ஃபர்டபிளா இல்லன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? இது ஒரு நல்ல கேள்வி சார். நம்ம சொல்லி புரிய வைக்கலாம் சார். நான் என்ன கேக்குறேன், இதெல்லாம் எதுக்கு புரிய வைக்கிறீங்க? கூட்டிட்டு போனா அவன் பாட்டுக்கு அங்க போய் புரிஞ்சுக்க போறான் மாமா வீடுன்னு. சரி. குழந்தைங்க மாமா வீட்டுக்கு போகணுமான்னு சொன்னா குழந்தையோட சாய்ஸ் என்னவா இருக்கும்? மாலுக்கு போவோம்னு சொல்லும். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? சோ எவ்ரி வீக் மாமா வீட்டுக்கே போவாம ஒரு வீக் பிளே ஏரியாக்கு போலாம்ல. அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். குழந்தையோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எவ்ரி வீக் மாமா வீட்டுக்கு போற நல்லவங்களா நீங்க எல்லாம்? குசும்பு எப்பயுமே குசும்பு. ஸ்கூலுக்கு அனுப்புறேன் என்னோட குழந்தைய. உனக்கு ஸ்கூலுக்கு போக விருப்பமா? கேட்டா சொல்லு முதவியா? உங்களுக்கு சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போய் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா, விளையாட இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா? விளையாட தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. உன்னுடைய சிந்தனை அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. ஆனா பேரண்ட்ஸ் அப்படி சப்போர்ட் பண்ணலையே. நம்ம என்ன கிரியேட்டர் மாமா? பேரண்ட்ஸ் வந்து படி நல்ல படி வேலையா சொன்னாங்க. எங்க வீட்டுல 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப படின்னு சொன்னாங்க, அதனாலதான் இங்க நிக்கிறோம். நான் இங்க நிக்கிறேன், என்னோட BMW கார் வெளியில நிக்குது. அழுத்துனாக்கா அமுங்குற மாதிரி இருக்கிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சில வேக வச்சு அதை வந்துட்டு நம்ம குழந்தைங்கள சாப்பிட வைக்கணும். ஓ சோத்தை தின்னு சாகுற போல அதை குடிச்சே செத்துறலாம். எந்த வயசுல இருந்து? 6 மாசத்துல இருந்து. 6 மந்த்ஸ்லயேவாமா? 6 monthsல சார். இவங்க என்ன ரகம்னே தெரியலையே. 6 மாசத்துல ஒரு குழந்தை உட்காந்து கையை எடுத்து சாப்பிட முடியுமா என்ன? நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. இவங்க சொல்றத பார்த்தா எப்படிங்களா இருக்குது? இந்த கோழி வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குற மாதிரி பேசுறாங்க. குழந்தை தானா வளரும் சார். அது 6 மாசம் தானா வளரும், நம்மளாம் வளரலையா? இவங்க புதுசா சொல்றாங்க. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. 6 மாசம் இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும். என்ன ரூல் இது? பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும். இவங்க என்ன பண்றாங்க, நாங்க ஊட்டுறோம் அப்படின்ற காக்கா காட்டுறேன், குருவி காட்டுறேன், அதை காட்டுறேன், இதை காட்டுறேன்ட்டு வெளியே எடுத்துட்டு போயிடுறாங்க. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. 6 மாச குழந்தைக்கு நீங்க சொல்றது எப்படி புரியும்? நீங்க சொல்ல அது கேக்குங்கிறீங்களே. ஆமாங்க, என் பாப்பாக்கு